உடனடியாக தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெரியார் பற்றி சீமான் பேசின ஒரு விஷயம் பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்குது. அதுக்கு எல்லா தரப்புல இருந்தும் எதிர்ப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. பெரியார் அப்படி பேசினதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது, ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறார், இல்லை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. சீமான் பெரியார் பற்றி சொன்ன விஷயத்தில் இருக்கிற உண்மை என்ன? உண்மையிலே பெரியார் அப்படி சொன்னாரா, இல்லை நீண்ட நாட்களாக இங்கே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை சீமானும் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சீமான் சொன்ன இந்த விஷயம் முதல் முறையாக இங்கே இப்போ தான் பேசப்படுதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புனா அதுக்கான பதில் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நீண்ட நாட்களாக வலதுசாரிகளால் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி பேசின பெரியாரை தான் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு திராவிட இயக்கத்தவர்களை நோக்கி வலதுசாரிகள் இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. சீமான் மாதிரி இல்லாமல் அவங்க இதுக்கான ஒரு தேதியையும் சொல்கிறாங்க. அதாவது 11/5/1953 அன்னைக்கு வந்த விடுதலை ஏட்டில் இந்த செய்தி இருக்குது. காமத்தை அடக்க முடியலைன்னா உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள், அவங்களும் பெண்கள் தான், உன் திருப்தி தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு பெரியார் சொன்ன விஷயம் 11/5/1953 அன்னைக்கு வெளிவந்த விடுதலை ஏட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வலதுசாரிகள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மே 11/1953 அன்னைக்கு விடுதலை இதழில் உண்மையிலே என்ன இருந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தா அதனுடைய முதல் பக்கத்தில் தென்சென்னை திராவிடர் கழக மாவட்ட மாநாடு தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி விநாயகர் சிலை உடைப்பு அப்படிங்கிறது பெரியார் முன்னெடுத்த போராட்டங்களில் ஒன்று. அந்த போராட்டம் தொடர்பான செய்தியும் அந்த தேதியில் வெளிவந்த விடுதலையினுடைய பக்கங்களில் இடம்பெற்றிருக்கு. முதல் பக்கத்தில் மட்டும் இல்லாமல் உட்பக்கங்கள்லையும் அந்த விஷயம் இருக்குது. முதல் பக்கத்தில் உடையுங்கள் லட்சக்கணக்கிலே அப்படிங்கிற மாதிரி அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கத்தில் வாருங்கள் தோழர்களே 27ஆம் தேதி கணபதி உருவம் நாசமாக்க அப்படிங்கிற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அதே பக்கத்தில் கடவுள்கள் தொழில் கொலை தொழில் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கு. அந்த இம்மாதம் 27ஆம் தேதி அப்படிங்கிற விநாயகர் சிலை உடைப்பு போராட்டம் தொடர்பான செய்தி இன்னொரு பக்கத்துலேயும் வந்திருக்கு. அதே பக்கத்தில் தென்சென்னை திராவிடர் கழக மாவட்ட மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பான செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பக்கத்திலே சென்னையினுடைய வெப்பநிலை தொடர்பான செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆந்திராவையும் அக்ரஹாரமாக்க முயற்சி அப்படிங்கிற ஒரு செய்தி அதில் இருக்குது. சர்வதேச செய்திகளும் அந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. பல்கேரியா கிரீஸ் சச்சரவு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனையாக இருந்த ஒரு போராட்டம் குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டம். 1953 ஏப்ரல் மாதம் தொடக்க கல்வியில் சில சீர்திருத்தங்களை அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அறிமுகப்படுத்தினார். அது குலக்கல்வியை ஆதரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு திராவிடர் கழகம், திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் குற்றம் சாட்டி அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது தொடர்பான செய்திகளும் அன்னைக்கு வெளிவந்த விடுதலையில் இருக்குது. ஏன்னா 1953 ஏப்ரலில் அந்த சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படுது. அதிலிருந்து 2 மாதங்கள் ரொம்ப கடுமையான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. மே 11, 1953 அன்னைக்கு வெளியான விடுதலையினுடைய முதல் பக்கத்தில் இது தொடர்பான செய்தி ஒன்று இருக்குது. ஆச்சாரியாரே மாறுவார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெட்டி செய்தி வெளியாகி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு எம்எல்ஏ எதிர்ப்பு அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான செய்திகளும் அங்கே இருக்குது. ஆனால் இவங்க பரப்புற மாதிரியான தாயிடமோ சகோதரியிடமோ காம இச்சையை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பெரியார் பேசின செய்தி எதுவும் இதில் இல்லை. இது வலதுசாரிகள் சொன்ன குற்றச்சாட்டுக்கான ஆதாரம். ஆனால் சீமான் தன்னுடைய குற்றச்சாட்டுக்கு இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆதாரத்தை கூட கொடுக்கவே இல்லை. இது தொடர்பாக பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் கிட்ட நம்ம கருத்து கேட்டோம். அவருடைய கருத்துக்களை பார்க்கலாம். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறப்ப சீமான் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல எல்லாவற்றையும் நாட்டுடைமையாக்குங்க. முதல்ல 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று நாங்கள் காணொலி போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நாட்டுடைமையாக்குங்க அப்படிங்கிறார். காணொலி போட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். பெரியார் பேசிய விஷயம், பெரியார் பேசிய காலத்தில் காணொலிலாம் கிடையாது. அவர் பேசிய விஷயங்கிறது ஒன்று அந்த நாளிதழில் குடியரசுலையோ விடுதலையிலையோ ரிவோல்ட்லையோ அந்த நாளிதழில் வரும், அல்லது புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு வரும் அந்த நாளிதழில் வந்தது. அப்போ ஒன்று நீங்கள் அந்த பழைய நாளிதழை காட்டணும், அல்லது புத்தகத்தை காட்டணும். காணொலி அப்படிங்கிறப்ப ஒரு காணொலியை யார் வேண்டுனாலும் என்ன வேணாலும் பேசலாம். அப்படி தான் நிறைய பேர் இந்த ஆதாரம் சொல்லிட்டு ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு காட்டுறாங்க. அவர் இந்த விஷயத்தை அவரே பேப்பரில் எழுதி படிச்சுட்டு இதுதான் ஈவே ராமசாமி சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம ஆதாரம் அப்படின்னு ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்தவரை அவர் ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். ஒன்று அப்படி அடிப்படை ஆதாரமற்ற செய்தியை ஒருத்தர் சொல்லிட்டார், ஏதோ ஒரு செவி வெளிச்சி இதில் கேள்விப்பட்டு சொன்னால் கூட நான் ஒரு தவறான செய்தியை சொல்லிவிட்டேன், என்கிட்ட ஆதாரம் இல்லை, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்
அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஜனநாயக பண்பு. ஆனால் அந்த பண்பு சீமானிடம் இல்லை என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இது வந்து ஒரு அடிப்படை ஆதாரமே அற்ற ஒரு அவதூறு. இன்னும் சில பேர் என்னன்னா, பெரியாருடைய ஆணைமுத்தினுடைய தொகுத்த தந்தை பெரியார் ஈவேரா சிந்தனைகள் புத்தகத்தில் உறவு முறை பற்றி பெரியார் பேசி ஒரு கட்டுரை எடுத்துட்டு அதை அவங்க இஷ்டத்துக்கு வாச்சு இதுதான் பெரியார் சொல்லியிருக்காரு, பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு, இதை தான் சீமான் சொல்லியிருக்காருங்காரு. அதுவும் ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் முழுக்க பல்வேறு விதமான நாகரிகங்கள் கலாச்சாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வெவ்வேறு விதமான உறவு முறை கலைமுறை எல்லாமே இருக்கிறது. வெவ்வேறு காலகட்டத்திலையுமே வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு நாகரிகம்னு சொல்லப்படுறது இன்னொரு காலகட்டத்துக்கு அப்படியே பொருந்து வரணுங்கிற அவசியம் என்ன கிடையாது, இன்னும் ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்லாமியர்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சித்தி பெண்ணை வந்து திருமணம் செய்வது அப்படிங்கிற ஒரு இயல்பு இருக்கிறது. அது ஒரு இந்து கிறிஸ்துவ முறையில் வந்து ஒரு அத்தை பொண்ணு அல்லது மாமன் பொண்ணை திருமணம் செய்வதுங்கிற ஒரு உறவு தான் இருக்குது. இது ரெண்டுமே வேறு வேறு. அப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து அப்படியான ஒரு திருமணம் செய்வது என்பதை இவங்களால கலாச்சார அதிர்ச்சியாகத்தான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ வெவ்வேறு மதம் சார்ந்த தேசிய இனங்கள் சார்ந்து வேறு வேறு பண்பாடுகள் இருக்கிறது. இப்போ வந்து புராண காலகட்டத்தில் பார்த்தோம்னா தாயோட சகோதரி உறவு கொள்ளக்கூடிய முறை இருந்திருக்குது. அன்றைக்கு அதை தவறாக நினைத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. சமயோஜிதம் ஒரு சொல்கிறார், காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இவங்க விருப்பத்துக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து இதைத்தான் பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். சீமான் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்கிறார். அந்த நேரடியான வார்த்தைகள் பெரியார் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. இன்னொன்று அந்த தேதியில் வந்து அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். வலதுசாரிகள் முன்னாடி பரப்பிக்கிட்டு இருந்த அதே கருத்தை தான் இப்போ சீமானும் பரப்புறாரு. தன்னுடைய அரசியல் வலதுசாரி அரசியல் தான், தன்னுடைய அரசியல் வலதுசாரிகளினுடைய அரசியல் பக்கம் திரும்பிருச்சு அப்படிங்கிறத சீமானே நிரூபிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு பெரியார் இயக்க ஆய்வாளரான தமிழ் காமராசன். பெரியார் பேசின மற்ற விஷயங்களையும் தொடர்ச்சியா கோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தாயையும் சகோதரியையும் நீங்க புணர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பெரியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்கும்போது இஸ்லாமியர்களை பத்தி கிறிஸ்தவர்களை பத்தி பெரியார் சொன்ன மற்ற விஷயங்களை வந்து இதுக்கு துணையா வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர் சொன்ன அந்த இதுக்கான ஆதாரத்தை வெளியிடட்டும். நாங்க விமர்சனம் பண்றோம், அரசியல் ரீதியான விமர்சனங்களை செய்கிறோம், உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படிங்கிறதுனால இதுக்கு தான் நான் ஆதாரம் வச்சிருக்கிறேனே, நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லலாமே, ஏன் அதுக்கு மட்டும் ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இல்ல நான் வாட்ஸ்அப்ல பார்த்து அதை சொன்னேன், நான் அதெல்லாம் ஆதாரமா கொடுக்குறேன், நீங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது யூடியூப்ல பேசியிருக்காங்க, அதெல்லாம் சொல்றேன், நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவரு நீங்க முதல்ல ஒரு கருத்து சொன்னீங்கல்ல, இது விமர்சனம் என்கிற பேர்ல ஒரு கருத்து சொன்னீங்கல்ல, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? இல்லைன்னா தப்புங்க, நான் தெரியாம பேசிட்டேங்க, யூடியூப்ல பார்த்து தான் சொன்னேன், அது தவறானது அப்படின்னு சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. என்கிட்ட அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு நீங்க மற்ற விமர்சனங்களுக்கெல்லாம் கேளுங்க, பதில் கேளுங்க. இல்ல பதில் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் சேற்றை வாரி இறைச்சிட்டு போறது. மற்ற விமர்சனங்கள் மட்டும் என்ன பெரிய விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. பெரியார் இந்தி எதிர்ப்பு போராடினா இந்தியை எதிர்த்து போராடினவங்கள காளிகள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏதோ கான்டெக்ஸ்டே இல்லாம ஒரு தொடரை வெட்டி எடுத்து சொல்றாரு. ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க பகுத்தறிவு மாநாட்டுல 72ல. அதுல பெண்கள் திருமணம் நடந்த உறவு இருக்கும் பொழுது அவங்கள குற்றமா கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படின்னு சம்பந்தம் இல்லாம தீர்மானத்தை முழுசா கூட படிக்காம ஒரு வரியை மட்டும் எடுத்து கட்டுறது. இது போல இல்ல முஸ்லிம்கள் பற்றி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த 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 அது சம்பந்தமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பற்றி நான் எந்த கவலையுமே இல்லாம ஒரு இடத்த மட்டும் அவங்க எல்லாம் வந்தேரிகள், அவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு இடத்த படிச்சு காட்டிட்டு போறது. இதெல்லாம் பெரியாரை புரிந்து கொள்வதற்கோ பெரியாரை விமர்சனம் செய்வதற்கோ பெரியார் கருத்துல முரண்படுறதுக்கோ உரிய தகுதி கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பெரியார் இந்த சந்தர்ப்பத்துல இந்த காரணங்களால சொன்னாரு, அதனால நாங்க அவருடைய கருத்தை ஏத்துக்கல, அவருடைய கருத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. இது என்ன அவங்க விமர்சிக்கிற முறையும் அதுல ஒன்றும் தெரியலையே. பெரியார் அவங்க வெளிப்படையா பச்சையா சொல்றது என்ன, இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன, எங்களுடைய ரத்தம் தான் எங்களுக்கு தலைவனா இருக்க முடியும், எங்களுடைய சாதிக்காரர் தான் எங்களுக்கு தலைவனா இருக்க முடியும், அவர் எங்க சாதிக்காரர் இல்லை அதனால தலைவனா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வழிகாட்டியா வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த வழிகாட்டி அப்படிங்கிறது கூட கிடையாது. அவர் சுயநலமானவர், தனக்குள்ளார முரண்பாடுகளினுடைய மொத்த உருவமா இருக்கிறவர், அதனால அவர் எங்களுக்கு வழிகாட்டி கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன உலக அதிசயமா இது பண்ணியிருக்காங்க. அவங்க இப்ப ஹிட்லரை கூட, ஹிட்லருடைய கொட்டேஷன்ஸை கூட ரொம்ப காலமா மேடைகள்ல சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. மேடையில படம் வச்சாங்க, எடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு கட்சிக்கு பெரியார் வழிகாட்டியா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அதுல என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு ரைட் விங் பொலிட்டிக்கல் பார்ட்டி,
அவங்களுக்கு வந்து பெரியார் எந்த காலத்துலயும் வழிகாட்டியா இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரியார் சொன்னதா சீமான் சொன்ன விஷயத்துக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. சீமான் ஆதாரத்தை கேட்டால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பெரியாரினுடைய படைப்புகளை முழுமையா வந்து நாட்டுடைமையாக்குங்க, அப்ப நான் ஆதாரம் எடுத்து தரேன். ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கான ஆதாரத்தை நான் தான் கொடுக்கணுமே ஒழிய, இல்லை நான் சொல்ற அந்த காலகட்டத்தில் நீங்க உங்க வீட்டை பூட்டி வச்சிருந்தீங்க, அதனால என்னால் ஆதாரம் கொடுக்க முடியாது, நீங்க வீட்டை திறந்து வச்சிருந்தீங்கன்னா தான் ஆதாரம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது வந்து அரசியல் ரீதியா சரியான ஒன்றா இருக்காது. சீமான் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அந்த ஆதாரத்தை அவர் கொடுத்தாருன்னா இது அடுத்த கட்ட விவாதங்களுக்கு வழிவகுக்கும். இப்போ வரைக்கும் பெரியார் இயக்கங்களும் சரி, திராவிடர் கழகமும் சரி, அப்படியான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக மறுத்துட்டாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவங்க இப்போ பெரியார் சொன்னதா குற்றம் சாட்டினாங்க, ஆனால் பெரியார் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத திராவிடர் கழகம் மறுத்துருச்சு. குற்றம் சாட்டினவங்க சீமான் சொன்னார் இல்லை இப்படி பெரியார் பேசினார்னு, அதுக்கான ஆதாரத்தை அவர் கொடுத்தார் அப்படின்னா இது தொடர்பான அடுத்த கட்ட விவாதங்களுக்கு வந்து நம்ம போகலாம். இப்போ வரைக்கும் பெரியார் அப்படி பேசினதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை.